வணக்கம் நேயர்களே, இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். விரைவில் பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை கலந்தாய்வு தொடங்க உள்ள நிலையில் அதற்கு எப்படி தயாராக வேண்டும் என்ற கேள்வி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மனதில் எழும் நேரத்தில் அது பற்றிய விளக்கங்களை அளிக்கும் நோக்கிலேயே இன்றைய நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது. பொறியியல் படிப்பு சேர்க்கை கலந்தாய்வு பற்றிய விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக வழங்க இருக்கிறோம். கலந்தாய்வில் நடந்து கொள்ளும் முறைகள், எதன் அடிப்படையில் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஊடகவியலாளரும் கல்வி ஆலோசகருமான பொன் தனசேகரன் நம்முடன் செய்தி அரங்கில் இணைந்திருக்கிறார். நேயர்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பாடப்பிரிவுகள், மாணவர் சேர்க்கை, அடிப்படை தகுதிகள், வேலை வாய்ப்புகள் தொடர்பான தங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். வணக்கம் சார். இப்போ இந்த கலந்தாய்வு, பொறியியல் கலந்தாய்வு அப்படின்னு மாணவர்கள் எப்படி அதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய நடைமுறைகள் பற்றி சொல்லுங்க சார். அதாவது பொறியியல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்ம மதிப்பெண் அடிப்படையில் இருக்க ரேங்க் பட்டியலில் இருக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அந்த ரேங்க் அடிப்படையிலேயே மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுகளை வழங்குறதுக்கு தான் இந்த கவுன்சிலிங் நடக்குது. இந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முதல்ல நம்ம கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே அங்கே வந்துடணும். வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம தயாரிப்பு செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம சேரக்கூடிய கல்லூரிகள், பாடப்பிரிவுகள் பற்றிய ஒரு குறிப்புகள் நம்மளுக்கு வச்சுக்கணும். ஒரு 10 கல்லூரிகள், ஒரு பாடப்பிரிவுகள், அந்த மாதிரி வச்சுக்கணும். வந்தோம்னா அங்கேயே கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே ஒரு அரங்கு இருக்குது. அந்த அரங்கில் உட்கார்ந்துருந்து பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க ஸ்க்ரீனில் தெரியும் எந்தெந்த கல்லூரியில் காலி இடங்கள் இருக்குது, எந்தெந்த பாடப்பிரிவில் சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதற்கடுத்து நம்ம கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வதற்கான கட்டணம், அந்த கட்டண தொகையை கொண்டு போய் செலுத்தணும். அந்த கட்டணத்தில் செலுத்தின உடனே தான் நம்ம கவுன்சிலிங் போகிறதுக்கான ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரசீதை வாங்கிட்டு நேரடியாக அதற்கான வரிசையில் நிற்கணும். வரிசையில் நின்று உள்ளே போனோன்னா நம்ம மாணவர்கள் கூட போகிறதுக்கு மாணவர்கள் பெற்றோரில் ஒருத்தர் தான் போகணும். அம்மாவோ அப்பாவோ போகலாம். அல்லது மாணவர் எந்த பாடப்பிரிவை கல்லூரியை தேர்வு செய்வதில் அவருக்கு உதவக்கூடிய ஒருத்தர், அவங்களுக்கு உறவினராகவோ தெரிந்த நண்பர்களாகவோ குடும்பத்துக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம், அவங்களையும் அழைத்துக்கிட்டு உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னா அட்டெண்டன்ஸ் போட்டோன்னா அங்கே கவுன்சிலிங் நடைமுறைகள் குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. அந்த விளக்கம் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தோன்னா இன்னொரு அரங்கு, அடுத்த அறையில் அமர வைப்பாங்க. அதுக்கடுத்து உங்களோட கொண்டு வந்திருக்கிற சான்றிதழ்கள், நீங்கள் விண்ணப்பத்தில் என்ன சொல்லியிருக்கீங்கிறது செக் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். செக் பண்ணி முடித்தோன்னா நீங்கள் உங்களை எல்லாரையும் ஒரு முன்னால் இருக்கிற வரிசையில் படியில் உட்கார வச்சுருப்பாங்க. உங்களுக்குரிய ரேங்க் அழைக்கப்பட்டது நீங்கள் போய் அங்கே எதிரே இருக்கிற ஒரு 50 கம்ப்யூட்டரில் இருக்கும். அதில் எந்த இடத்துல காலி இருக்கிற இடத்துல வேணாலும் எந்த இடத்துலையும் உட்காரலாம். அதில் உங்கள் ரேங்க் படி தான் அலாட்மெண்ட் வரும். அதில் போய் உட்கார்ந்தோடனே நீங்கள் எந்த கல்லூரியில் சீட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. எந்த படிப்பில் சேரணும், அது எந்தெந்த கல்லூரியில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நம்ம விரும்பிய கல்லூரியும் பாடப்பிரிவையும் தேர்வு செஞ்சிட்டோன்னா உடனே அங்கே எஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது கீழே சைன் பண்ணி கொடுத்துடணும். சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடு அங்கேருந்து மாடிக்கு அனுப்ப போய் நம்மளுக்குரிய அலாட்மெண்ட் லெட்டரை கையில் வாங்கிட்டு வந்துடலாம். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாணவர்கள் கல்லூரி செய்கிறதுக்கு மருத்துவ பரிசோதனை செய்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஏற்பாடு செஞ்சுருக்கனால அதற்கு தனியாக கட்டணம் செலுத்திட்டு அங்கேயே மருத்துவ சான்றிதழையும் மருத்துவ பரிசோதனை செய்து சான்றிதழையும் பெற்றுவிடலாம். இதுதான் அண்ணா பல்கலைக்கழக கவுன்சிலிங் நடைமுறை. அவங்க கவுன்சிலிங் அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு எந்த தேதி, கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த தேதிக்குள்ளே போய் கல்லூரியில் போய் சேர்ந்துடணும். இதான் கவுன்சிலிங்கோட நடைமுறையில் கலந்தாய்வில் கலந்து கொள்கிற மாணவர்களுக்கு ஏதேனும் விதிமுறைகள் இருக்கா? அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும்? அதாவது கவுன்சிலிங்க்கு வர்ற உங்களுக்கு அவங்க வர வேண்டியது டயத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஒன்று. டயத்துக்கு வர்ற லேட்டாகிடுச்சு அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு பிந்தி இருக்கிறவங்க முன்னால் அந்த சீட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால டயத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஒன்று. உரிய சான்றிதழ்கள், என்னென்ன சான்றிதழ்கள் அப்படின்ட்டு இவங்களுக்கு வர கால் லெட்டர்லேயே சொல்லியிருக்கிறாங்க. எல்லா சான்றிதழ்களையும் நம்ம வச்சுக்கணும். சான்றிதழ் இல்லாமல் வரக்கூடாது. நம்ம சாதி சான்றிதழ் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம பொது பிரிவின்களை இடங்களை தேர்வு செய்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். சிறப்பு பிரிவின்கள் முன்னாள் இராணுவத்தினர் போன்ற இதுக்கு இருக்கிறதுனா அதுக்குரிய சான்றிதழ்கள் வச்சுட்டு இருக்கணும். இந்த சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறத தவிர நம்ம கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, நம்ம தகுதி மதிப்பெண்கள் எவ்வளவு, இந்த மதிப்பெண்களுக்கு எந்த கல்லூரியில் சேரலாம், எந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்படிங்கிறதுக்கு தான் கடந்த ஆண்டில் எந்த கட் ஆஃப் மார்க்கு எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அண்ணா பல்கலைக்கழக இணையதளத்தில் போட்டிருக்காங்க. அதே அளவுக்கு இந்த ஆண்டு இருக்குமா அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஆனால் 1 மதிப்பெண்கள் கூடலாம், 1 மதிப்பெண்கள் குறையலாம், அல்லது 2 மதிப்பெண் கூடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கும். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு இந்த கல்லூரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பாடப்பிரிவில் கிடைக்கும், இந்த பாடப்பிரிவில் கிடைக்காது அப்படிங்கிறது அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம எந்த பாடத்தில் சேர போகிறோமா,
கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறதுக்கு. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்க கிண்டி இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் தான் சேர்றதுக்கு நிறைய பார்ப்பாங்க. அதில் 200 மார்க் எடுத்தவங்களே இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 171க்கு மேற்பட்டவர்கள் இருக்கும்போது அவங்க இசிஇயோ மெக்கானிக்கல் எடுத்தால் அனைவருக்குமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து அவங்களோட சாய்ஸ் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே வேறு பாடப்பிரிவு எடுத்துக்கொள்ள போகிறார்களா, இல்லை தாங்கள் விரும்பிய பாடப்பிரிவு வந்து வேறு நல்ல கல்லூரி இதுக்கு அடுத்துள்ள இருக்கிற நல்ல கல்லூரி எடுத்துக்கொள்ள போகிறாங்கிறது வீட்டிலே முடிவு பண்ணிட்டு வந்துடணும். இங்கே வந்து கடைசி நேரத்தில் பார்க்கும்போது வச்சா கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அதுக்கு உரிய நேரங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து முன்னதாக வந்து அதை தயார் பண்ணி விடுறோம். இன்னொன்று, நம்ம நினச்சிட்டு இருக்க காலேஜஸ் வந்து முதல் நாள் போனால் பரவாயில்ல, 2வது நாள் 3வது நாள் போகும்போது பார்த்தா நிறைய கல்லூரியில் நம்ம நினைக்கிற காலேஜில் இடம் இருக்காது, சில காலேஜுகளில் இடம் நிறையா இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம என்ன செய்யறது? அப்போ வந்து ஒரு 10 காலேஜ் இந்த காலேஜில் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிற பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கிற ஒவ்வொரு நாளும் இரவில் வந்து ஒரு 8-8:30 மணிக்கு பிறகு வந்து அந்தந்த காலியிட நிலவரங்களை வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து அவங்க இணையதளத்தில் போடுறாங்க. அந்த இணையதளத்தில் போடுற விவரங்களை பார்த்து நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கிற சீட் இருக்கு, இன்னும் 10 சீட் இருக்கு, அதனால நாளைக்கு வரைக்கும் போகாது, இல்லை இந்த சீட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன காலேஜ் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிட்டே வந்துட்டோம்னா நம்ம ஹாலில் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் பார்த்து செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த இருக்குட்டு, நம்மளுக்கு தடுமாற்றமே இருக்காது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் மகேஸ்வரன். ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். ஓசூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்க சார், ஒரு சப்ஜெக்ட் வந்து அரியர் வந்துருக்கு சார். சொல்லுங்க. இது மாதிரி இப்போ மார்க் இன்னும் வரல, ஆனால் கவுன்சிலிங் டேட்ஸ் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அங்கேருந்து இன்னும் எந்த ஒரு இஷ்யூ கவுன்சிலிங் போய் சேர்ந்துட்டாங்க, எந்த ஒரு பேப்பரும் வரல. ஸோ மார்க் ரீவேல்யூஷன் மார்க் வந்துச்சுன்னா நான் எப்படி அப்ளை பண்ணுறது? நீங்கள் ரீவேல்யூஷனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ரீவேல்யூஷன் மார்க் வந்து உங்களை அலாட்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு வர்ற நேரத்துக்கு முன்னதாகவே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் உங்களுக்கு ரீவேல்யூஷன் லெட்டர் வந்துருச்சுன்னா கவுன்சிலிங்க்கு முத நாள் தான் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன நேரம், அந்த மார்க்குக்குரிய நேரம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கலந்துக்கலாம். அதுக்கு வந்து என்னென்னா 2-3 மணி நேரம் முன்னதாகவே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போய் அங்கே இருக்கிற விசாரணை குழு அலுவலகத்தில் போய் எனக்கு மதிப்பெண்கள் மாறி இருக்கு, அந்த மாறி இருக்கிற அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்தில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற நேரத்தை சொல்லி உங்களுக்கு அதை அந்த நேரத்துக்கு அனுமதி அளிப்பாங்க. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அந்த மதிப்பெண்கள் சென்றடைந்து விடும். அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சாரோட விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் மகேஸ்வரன். அடுத்ததாக ஒரு நேர் காத்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். வணக்கம் லோகநாதன். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க மேடம். எங்க தம்பி வந்து இது மெடிக்கல் இதுல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கா மேடம். அதுக்காக கட் ஆஃப் எவ்வளவு இருக்கு மேடம்? 940 எடுத்திருக்காங்க மேடம். நீங்க மருத்துவ படிப்புக்கான கவுன்சிலிங் குறித்த இது இன்னைக்கு வந்து போட்டாங்க, எந்தெந்த கட் ஆஃப் மார்க்கு என்னன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பார்த்துட்டு அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களுக்குரிய நேரத்தில் போய் அந்த கவுன்சிலிங்ல கலந்து கொள்ளணும். ஓகே சார், நீங்க பேசும்போது இப்போ சர்டிபிகேட் எடுத்துட்டு வரும்போது மாணவர்கள் வந்து கவனமோட இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டு வரணும்? அவங்க வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த சர்டிபிகேட் என்னென்ன வரணும்னே அவங்களுக்கு வர கால் லெட்டர்ல இருக்கு. +2 சர்டிபிகேட், மார்க் ஷீட் வரணும், 10th கொண்டு வரணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவையான கொண்டு வரணும், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தேவைப்படுறவங்க அதை எடுத்துட்டு வரணும். சிலருக்கு வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் சான்றிதழ் இருக்குன்னா அந்த சான்றிதழ் எடுத்துகிட்டு வரணும். சிலர் வந்து முன்னாள் ராணுவத்தினா அதற்குரிய சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு இது மாதிரி வந்து என்ன சான்றிதழ்கள் இருக்கிறதோ அந்த சான்றிதழ்கள் அனைத்து மூல சான்றிதழ்களை கையில் கட்டாயம் அவசியம் வச்சுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி சிறப்பு பிரிவினர் என்ன மாதிரியான? சிறப்பு பிரிவினர்ல வந்து நீங்க முன்னாள் ராணுவத்தினர் தான் வருவாங்க, விளையாட்டு பிரிவினர்கள்லாம் முன்னதாகவே நடந்துடும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. விளையாட்டு இருக்கிறவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த தனியா இருந்தது. இவங்களுக்கு இங்க வர்றதுல முன்னாள் ராணுவத்தினர் மட்டுமே வர்ற இந்த பொது கவுன்சிலிங்ல வர்றதுனால பொது கவுன்சிலிங்ல எடுக்கும்போது அந்த சிறப்பு சான்றிதழ் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த சான்றிதழை எடுத்துட்டு வரணும். நம்ம கையில சான்றிதழ் வைத்துட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துடக்கூடாது. அதை வந்து முதல்லயே வந்து என்னென்ன சான்றிதழ்னு அவன் லிஸ்ட்ல கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு செக் லிஸ்ட் மாதிரி பார்த்து சரி பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிட்டா சரியா இருக்கும். ஓகே சார், அடுத்ததா ஒரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன். ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். மேம், நான் இப்போ டிப்ளமோ முடிச்சு டேரக்ட் இன்ஜினியரிங் சேர்றேன் மேடம். தொடர்ந்து உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் சார். நான் வந்து இப்போ எனக்கு இன்னும் அக்னாலஜ்மெண்ட் இன்னும் வரலைங்க மேடம். அதனால வந்து இப்போ நான் நெட்ல போய் பார்த்தேன் மேடம். ஆனால் வந்து ரேண்டம் இன்னும் வரல, இன்னும் லேட்டர் என்ட்ரிக்கு எப்போ இது பண்ணுறது அந்த கட் ஆஃப் எதுவும் வரலைங்க மேடம். சரி, அதான் எதை பற்றி கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மேடம். நீங்கள் லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி கேட்குறது வந்து இது அண்ணா பல்கலைக்கழக கவுன்சிலிங்கில் வராது. அது வந்து அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்துகிற அந்த இதன் மூலம் தான் வரும். அதனால வந்து அங்குள்ள
அந்த தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா லேட்டரல் என்ட்ரிக்கு என்னைக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிற விவரங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. சார், இப்போ வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ கவுன்சிலிங்க்கு அவங்க எப்படி அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு இப்போ சில மாணவர்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் கூட சேர்ந்துருக்கலாம். அப்படி சேர்ந்துருக்கும் போது அவங்க வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் கொண்டு வர முடியாது. ஆனால் வந்து அந்த கல்லூரியில் சேர்ந்து படித்ததற்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து அந்த கல்லூரியில் வாங்கிட்டு இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். அது தவிர நம்ம ஏற்கனவே அவங்க வச்சிருக்க சான்றிதழ் உள்ள நகல்கள் வச்சிருக்கலாம், இல்லை அட்டஸ்டட் காப்பி வச்சிருக்கலாம், அதையும் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். இவங்க வந்து இந்த கவுன்சிலிங்கில் அவங்களுக்குரிய நேரத்தில் கலந்துக்கிட்டு அந்த பாடப்பிரிவு கல்லூரியை தேர்வு செய்துக்கலாம். ஆனால் அவங்க எடுத்தோடனே எல்லாத்தையும் ஓகே பண்ணிவிட்டு உங்கள் அட்மிஷன் மட்டும் வித்ஹெல்ட் பண்ணி நிறுத்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அந்த வித்ஹெல்ட் பண்ண பிறகு நீங்கள் ஒரு அந்த அலாட்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, வித்ஹெல்ட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு லெட்டர் ஒன்று நீங்கள் போய் கல்லூரியில் போய் காமிச்சிட்டு இந்த மாதிரி நான் இங்கே அட்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சான்றிதழ்களையும் வாங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்து காமித்த பிறகு உங்களுக்கான அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. ஓகே சார், அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் பிரதீப். ஹலோ சார். பிரதீப், குட் ஈவினிங், சொல்லுங்க சார். சென்னை அப்ளிகேஷன் நம்பர் ஃபில்அப் பண்ணி கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டேங்க சார். ஆனால் அப்ளிகேஷன் நம்பர் மறந்துச்சு. போய் கவுன்சிலிங் அந்த இடத்துல போய் கேட்டோம்னா அப்ளிகேஷன் நம்பர் சொல்லுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்கொயரியில் போய் கேட்கணும். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எப்படி மறந்து போக முடியும்? உங்கள்கிட்ட இருக்கிறதுல இருக்கணுமே. உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருக்கும் போது அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பும்போது உங்கள் நம்பர் எப்படி மறந்து போனீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமே. நீங்கள் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை அலுவலகம் இருக்குது, ஹெல்ப்லைன்னு ஒன்று இருக்குது. அந்த நம்பருக்கு தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்ன இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பதுங்கிறத கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு உரிய வழிமுறைகளை சொல்லுவாங்க. சரிங்களா? சார், இப்போ கலந்தாய்வு பற்றிய முழு விவரங்களை இங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்களே, கற்க கசடர நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.